ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைய தினம் சென்னையில் எம்எல்ஏக்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது 104 பேர் மட்டுமே இதில் பங்கேற்று இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாகவும் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு புத்தாக்க பயிற்சி என்பது அரசின் தரப்புல வழங்கப்படுவது வழக்கம். அதாவது அவை மரபை எப்படியாக எம்எல்ஏக்கள் பேணி காக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான அந்த வழிகாட்டுதல்கள் என்பது வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில இன்றும் நாளையும் கலைவாணர் அரங்கத்துல தமிழக அரசின் தரப்புல அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த புத்தாக்க பயிற்சி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த புத்தாக்க பயிற்சியில பல்வேறு கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் தமிழக அரசினுடைய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆனா பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதை அறிய முடிகிறது. இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 104க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக அறிய முடிகிறது. பாமக தரப்புல சௌமியா அன்புமணி, ஜெயங்கொண்டம் வைத்தி, மதிமுக தரப்புல செந்தில் செல்வன் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய எம்எல்ஏக்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்புல அமைச்சர் வன்னியரசு, காங்கிரஸ் கட்சியின் தரப்புல அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோரும், ஐயுஎம்எல் தரப்புல அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. இப்படியாக மொத்தமாக 104க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக அறிய முடிகிறது. திமுக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் முழுமையாக புறக்கணித்திருந்த ஒரு சூழல்ல சற்று முன்பாக அதிமுக சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் மற்றும் அதிமுக தரப்புல வருகை தந்திருந்தார். முதலாவதாக எம்எல்ஏவாக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தன்னிச்சையாக அவர் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக நம்மால அறிய முடிகிறது. இப்படியாக இன்றைய அந்த எம்எல்ஏக்களுக்கான அந்த புத்தாக்க பயிற்சி என்பது துவங்கி இருக்கிறது. இன்றும் நாளையும் என 2 நாட்கள் இந்த புத்தாக்க பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது. அவை மரபுபடி எப்படியாக எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான விரிவான ஆலோசனைகள் இந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. வருகின்ற 18ஆம் தேதி முதல் தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரையோடு தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.